முற்காலத்தில் வெவ்வேறு காலங்களில் அநேக விதங்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாக முற்பிதாக்களோடு பேசின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நம்மோடு பேசினார். இவரை எல்லாவற்றுக்கும் வாரிசாக நியமித்தார். இவர் மூலமாக உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய குலத்தின் சாயலாகவும் இருந்து எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராக அவர் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்தார். இவர் தேவ தூதர்களை விட எவ்வளவு விசேஷமான நாமத்தை சுதந்தரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாக அவர்களை விட மேன்மையுள்ளவரானார். எப்படி என்றால், நீ என்னுடைய நேசகுமாரன், இன்று நான் உம் தகப்பனானேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாவது சொன்னது உண்டா? மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்கச் செய்த போது தேவ தூதர்கள் எல்லோரும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவ தூதர்களை பற்றி தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கிலிசூவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை பற்றி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். எனவே தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழர்களை விட உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆரம்பத்திலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கைவேலைகளாக இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் ஆடை போல பழமையாக போகும். ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது அவைகள் மாறிப்போகும். ஆனால் நீரோ மாறாதவராக இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. மேலும் நான் உம்முடைய எதிரிகளை உமது பாதத்தின் கீழே போடும் வரை நீர் என்னுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்திரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாவது அவர் சொன்னதுண்டா? அவர்கள் எல்லோரும் இரட்சிப்பை சுதந்தரிக்கப் போகிறவர்களுக்காக ஊழியம் செய்வதற்கு அனுப்பப்பட்ட பணிவிடை செய்யும் ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா? எனவே நாம் கேட்டவைகளை விட்டு விலகாமல் இருக்க அவைகளை அதிக கவனமாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் தேவ தூதர்கள் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்திற்கு எதிரான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடம் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய விருப்பத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாக இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலை இல்லாமல் இருப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இனிவரும் உலகத்தை பற்றி பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனிதனை நீர் நினைக்கிறதற்கும் மனிதனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்தர்? அவனை தேவதூதர்களை விட கொஞ்சம் சிறியவனாக்கி நீர் மகிமையினாலும் கணத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கைகளின் செயல்களின் மீது அவனை அதிகாரியாக வைத்து எல்லாவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். எல்லாவற்றையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற காரியத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. ஆனால்
இன்னும் எல்லாம் அவனுக்கு கீழ்ப்பட்டிருப்பதை காண முடியவில்லை. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசிபார்க்க தேவதூதர்களை விட கொஞ்சம் சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை பார்க்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மூலமாகவும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கும்போது அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. எப்படி என்றால், பரிசுத்தம் பண்ணுகிறவரும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்களும் ஆகிய எல்லோரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதனால் அவர்களை சகோதரர்கள் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடம் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். எனவே பிள்ளைகள் சரீரத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல சரீரத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிப்பதற்கும், ஜீவகாலம் எல்லாம் மரணபயத்தினாலே அடிமைத்தனத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லோரையும் விடுதலை பண்ணுவதற்கும் அப்படியானார். எனவே அவர் தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடுக்காமல் ஆபிரகாமின் வம்சத்திற்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் மக்களின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவகாரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருப்பதற்கு எல்லா விதத்திலும் தம்முடைய சகோதரர்களைப் போல மாற வேண்டியதாக இருந்தது. எனவே அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுகள் பட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்படி இருக்க பரலோக அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர்களே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர்களும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை நியமித்தவருக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். வீட்டை கட்டுகிறவன் வீட்டை விட அதிக கணத்திற்குரியவனாக இருக்கிறான். அதுபோல மோசேயை விட இவர் அதிக மகிமைக்கு தகுதியானவராக இருக்கிறார். ஏனென்றால் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்படப் போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாக தேவனுடைய வீட்டில் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாக இருந்தான். கிறிஸ்துவோ தேவனுடைய வீட்டில் அதிகாரமுள்ள மகனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் பெண்மை பாராட்டலையும் முடிவு வரைக்கும் உறுதியாக பற்றி கொண்டிருப்போம் என்றால் நாமே அவருடைய வீடாக இருப்போம். எனவே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், வனாந்திரத்திலே கோபமுட்டுல போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாமல் இருங்கள். அங்கே உங்களுடைய முற்பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருடகாலங்கள் என் செய்கைகளை பார்த்தார்கள். எனவே நான் அந்த வம்சத்தாரை வெறுத்து அவர்கள் எப்பொழுதும் வழுவிப்போகிற இருதயமுள்ள மக்கள் என்றும் என்னுடைய வழிகளை தெரியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரர்களே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் யாருக்கும் இல்லாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களில் ஒருவரும் பாவத்தின் ஏமாற்றுதலினாலே கடினப்பட்டு போகாமல் இருக்க இன்று என்று சொல்லப்படும் நாள் வரை
ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு வரைக்கும் உறுதியாக பிடித்து கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவிடம் பங்குள்ளவர்களாக இருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாமல் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லோரும் அப்படிச் செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருடங்களாக யாரை வெறுத்தார்? பாவம் செய்தவர்களைத்தானே. அவர்களுடைய மரித்த சடலங்கள் மனாந்திரத்தில் விழுந்து போனதே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று அவர் யாரை பற்றி ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை பற்றித்தானே. எனவே அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க முடியாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு தகுந்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போலவனாக இல்லாமல் இருக்க கவனமாக இருப்போம். ஏனென்றால் நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டதினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கவில்லை. விசுவாசித்த நாமோ அந்த இளைப்பாறுதலில் நுழைகிறோம். விசுவாசியாதவர்களை குறித்து தேவன் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் நுழைய மாட்டார்கள் என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அவருடைய செயல்கள் உலகம் தோன்றிய காலத்திலேயே முடிந்திருந்தும் இப்படி சொன்னார். ஏனென்றால் தேவன் தம்முடைய செயல்களை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் நுழைய மாட்டார்கள் என்றும் அந்த இடத்திலேதானே சொல்லியிருக்கிறார். எனவே சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறதினாலும் நற்செய்தியை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாததினாலே அதில் நுழையாமல் போனதினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாமல் இருங்கள் என்று நீண்ட காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே விண்ணும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குள் நடத்தியிருந்தால் பின்பு அவர் மற்றொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. எனவே தேவனுடைய மக்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய இளைப்பாறுதலில் நுழைந்தவன் தேவன் தம்முடைய செயல்களை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் செயல்களை முடித்து ஓய்ந்திருப்பான். எனவே இந்த மாதிரியின்படி ஒருவனும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாமல் இருக்க நாம் இந்த இளைப்பாறுதலில் நுழைய கவனமாக இருப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகவும் 2 பக்கமும் கூர்மையான எல்லா பட்டயத்தையும் விட கூர்மையானதாகவும் ஆத்துமாவையும் ஆவியையும் கற்களையும் ஊனையும் பிரிக்க உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் பகுத்தறிகிறதாகவும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான படைப்பு ஒன்றும் இல்லை. எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைக்கப்படாததாகவும் வெளிப்படையாகவும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புரிக்க வேண்டும். வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு போனார் தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறதுனால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதாபப்பட முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லாவிதத்திலும் நம்மைப் போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவாக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எனவே நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும்
சரியான நேரத்தில் உதவி செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபையின் சிங்காசனத்திடம் சேருவோம். அன்றியும் மனிதர்களில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்த மனிதர்களுக்காக தேவகாரியங்கள் செய்வதற்கு நியமிக்கப்படுகிறான். பிரதான ஆசாரியனும் பலவீனமுள்ளவனாக இருக்கிறதினாலே அறியாதவர்களுக்கும் வழி தவறிப்போனவர்களுக்கும் இழந்தத்தக்கவனாக இருக்கிறான். இதனால் அவன் மக்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாக இருக்கிறது. மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்படாமல் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்படுகிறதில்லை. அப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய நேசகுமாரன் என்று நான் உன் தகப்பனானே என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சரீரத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியினால் கேட்கப்பட்டு அவர் குமாரனாக இருந்தும் அவர் கட்டுப்பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பொருளான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற எல்லோரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே பெயர் கொடுக்கப்பட்டது. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் அதிகமாக பேசலாம். நீங்கள் கேட்பதில் மந்தமாக இருப்பதினால் அதை உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறது எனக்கு கடினமாக இருக்கும். காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படை உபதேசங்களை மீண்டும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் திடமான உணவை சாப்பிடுகிறவர்களாக இல்லை, பாலை குடிக்கிறவர்களானீர்கள். பாலை குடிக்கிறவன் குழந்தையாக இருக்கிறதினாலே நீதியின் வசனத்தில் அனுபவம் இல்லாதவனாக இருக்கிறான். திடமான உணவானது நன்மை எது தீமை எது என்று புரிந்து கொள்ளும் பயிற்சியினால் சரியானது என்ன தவறானது என்ன என்று பகுத்தறியும் அனுபவம் உள்ளவர்களாகிய தேறிலவர்களுக்கே உரியது. ஆகவே கிறிஸ்துவை பற்றி சொல்லிய அடிப்படை உபதேச வசனங்களை நாம் விட்டுவிட்டு செத்த செய்கைகளை விட்டு மனம் திரும்புதல், தேவன் மேல் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்நான உபதேசம், கரங்களை வைத்தல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்ற உபதேசங்களாகிய அஸ்திபாரத்தை மீண்டும் போடாமல் தேறினவர்களாகும்படி கடந்து போவோம். தேவனுக்கு விருப்பமானால் இப்படியே செய்வோம். ஏனென்றால் ஒருமை பிரகாசிக்கப்பட்டும் பரலோக பரிசை விசுவாத்தும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் ஈவரும் உலகத்தின் திறன்களையும் ருசிபார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மீண்டும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறதினால் மனம் திரும்புவதற்காக அவர்களை மீண்டும் புதுப்பிக்கிறது முடியாத காரியம். எப்படியென்றால் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழைநீரை குடித்து தன்னிடம் பயிரிடுகிறவர்களுக்கு தேவையான பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ மதிப்பில்லாததும் சபிக்கப்படுகிறதாகவும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடின். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்பிற்குரிய காரியங்களும் உங்களிடம் உண்டாயிருக்கிறதென்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்களுடைய செயல்களையும்
நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் அவருடைய நாமத்திற்காக காண்பித்த உங்களுடைய அன்பையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் இல்லையே. நீங்கள் அசதியாக இல்லாமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் அதிக பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாக நீங்கள் எல்லோரும் முடிவு வரைக்கும் அதிக கவனத்தை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடுவதற்கு தம்மை விட பெரியவர் ஒருவரும் இல்லாததினாலே தமது நாமத்தினாலே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அப்படியே அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். மனிதர்கள் தங்களை விட பெரியவர்கள் பெயரில் ஆணையிடுவார்கள். எல்லா விவாதங்களிலும் உறுதிப்படுத்துவதற்கு ஆணையிடுதலே முடின். அப்படியே தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாக காண்பிக்க விருப்பம் உள்ளவராக ஒரு ஆணையினாலே அதை உறுதிப்படுத்தினார். நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்வதற்கு அடைக்கலமாக ஓடிவந்த நமக்கு 2 மாத விசேஷங்களிலான் நிறைந்த ஆறுதல் உண்டாவதற்கு கொஞ்சம் கூட பொய் சொல்லாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையானதும் ஆத்துமாக்களுக்கு உறுதியான நங்கூரமாகவும் திரைக்கு பின்னே மகா பரிசுத்த இடத்திற்குள் பிரவேசிக்கிறதாகவும் இருக்கிறது. நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையில் நித்திய பிரதான ஆசாரியராக நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கு சாலமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாக இருந்தான். ராஜாக்களை முறியடித்து திரும்பி வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பெயராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாகும். இவன் தகப்பனும் தாயும் வம்சவரலாறும் இல்லாதவன். இவன் வாழ்நாட்களின் துவக்கமும் முடிவும் இல்லாதவனாக தேவனுடைய குமாரனைப் போல என்கின்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாக இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் கூட கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவளுக்கு தசமபாகம் கொடுத்தான். லேவியின் குமாரர்களில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் வம்சத்திலிருந்து வந்த தங்களுடைய சகோதரர்களான மக்களிடம் நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய வம்சவரிசையில் வராதவனாகிய மெல்கிசேதேக்கு ஆபிரகாமிடம் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றிருந்த அவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதில் சந்தேகம் இல்லை. அன்றியும் இங்கே தசமபாகம் வாங்குகிற மனிதர்கள் ஒரு நாளில் மரித்து போவார்கள். அங்கேயோ ஆபிரகாமிடம் தசமபாகத்தை பெற்றுக்கொண்டவன் உயிரோடு இருப்பவன் என்று சாட்சி பெற்றவன். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போலபோது நெவியானவன் தன் முற்பிதாவாகிய ஆபிரகாமின் சரீரத்தில் இருந்ததினால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாக தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். அல்லாமலும் இஸ்ரவேல் மக்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்துதான் நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே ஊழலப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்குடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியது என்ன? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருந்தால்
நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டும். இவைகள் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறு கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரே, அந்த கோத்திரத்தில் ஒருவனும் பலிபீடத்து ஊழியம் செய்தது இல்லையே. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது தெளிவாக இருக்கிறது. அந்த கோத்திரத்தாரின் ஆசாரியத்துவத்தை பற்றி மோசே ஒன்றும் சொல்லவில்லையே. அல்லாமலும் மெல்கிசேதேக்கைப் போல வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பது மிகவும் தெளிவாக விளங்குகிறது. அவர் சரீர சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தினால் ஆசாரியர் ஆதாமல் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தகுந்தபடி அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியர் ஆனார். முந்தில கட்டளை பலவீனமுள்ளதும் பயன் இல்லாததுமாக இருந்ததினால் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. ஆனால் சிறந்த நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நம்பிக்கையினாலே தேவனுக்கு அருகில் சேருகிறோம். அன்றியும் அவர்கள் ஆணையில்லாமல் ஆசாரியர்களாக்கப்படுகிறார்கள். இவரோ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறே என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முழு சொல்லவராலே ஆமையோடு ஆசாரியர் ஆனார். எனவே இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு சிறந்த காரியமோ அவ்வளவு சிறந்த உடன்படிக்கைக்கு உத்திரவாதமானார். அன்றியும் அவர்கள் மரணத்தினால் ஆசாரிய ஊழியத்தில் நிலைத்திருக்க முடியாததினால் அநேகர் ஆசாரியர்களாக்கப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதினால் அவருடைய ஆசாரியத்துவம் என்றும் மாறாதது. மேலும் அவர் மூலமாக தேவனிடம் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்ய அவர் எப்பொழுதும் உயிரோடு இருப்பதால் அவர்களை முழுவதும் கட்சிக்க வல்லவராகவும் இருக்கிறார். பரிசுத்தமுள்ளவரும் குற்றம் இல்லாதவரும் மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முதலில் தன் சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு மக்களுடைய பாவங்களுக்காகவும் தினமும் பலியிட வேண்டியதில்லை. ஏனென்றார் நம்மை தாமே பலியிட்ட போதே இதை ஒரே முறை செய்து முடித்தார். நியாயப்பிரமாணம் பலவீனமுள்ள மனிதர்களை பிரதான ஆசாரியர்களாக ஏற்படுத்துகிறது. ஆனால் நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு வந்த ஆணையின் வசனமோ என்றென்றைக்கும் பூரண பிரதான ஆசாரியராக இருக்கிற தேவகுமாரனை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்தியது. மேலே சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவென்றால், பரலோகத்தில் உள்ள மகத்துவமான சிங்காசனத்தின் வலது பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமார். பரிசுத்த இடத்திலும் மனிதர்களால் அல்லர், கர்த்தரால் நிறுவப்பட்ட உண்மையான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாக இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக நியமிக்கப்படுகிறான். ஆகவே செலுத்துவதற்கு ஏதாவது ஒன்று இவருக்கும் அவசியமாக இருக்கிறது. பூமியிலே கிறிஸ்து இருப்பாரானால் ஆசாரியராக இருக்க மாட்டார். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. இவர்கள் செய்யும் ஆறாகலை பரலோகத்தில் இருக்கவைகளில் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை கட்டப்போகும்போது மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாக இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். கிறிஸ்துவானவர் விசேஷித்த வாக்கு தத்தங்களினால் நிரூபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாமல் இருந்தால் இரண்டாம் உடன்படிக்கை தேவையில்லையே.
அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை பார்த்து, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய முற்பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வர நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு செய்த உடன்படிக்கையைப் போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைத்து நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு செய்யும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் மக்களாக இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகவே கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாக மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினைக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாக இருக்கிறது. உருக்குலைந்து போகும் காலம் நெருங்கியிருக்கிறது. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்குரிய முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த இடமும் உடையதாக இருந்தது. எப்படி என்றால், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதின் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேதையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த இடம் எனப்படும். இரண்டாம் திரைக்கு உள்ளே மகா பரிசுத்த இடம் என்று சொல்லப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே தங்கத்தால் செய்த தூபகலசமும் முழுவதும் தங்கத்தகர் பதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட தங்க பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளைப் பற்றி விளக்கிச் சொல்ல இப்பொழுது நேரமில்லை. இவைகள் இவ்விதமாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்ற முதலாம் கூடாரத்திற்குள் எப்பொழுதும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்திற்குள் பிரதான ஆசாரியர் மட்டும் வருடத்திற்கு ஒருமுறை இரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் மக்களுடைய தவறுகளுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் வரைக்கும் மகா பரிசுத்த இடத்திற்கு போகிற வழி இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த கூடாரம் இந்த காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனச்சாட்சியை பூரணப்படுத்த முடியாதவைகள். உண்பதும் குடிப்பது பலவிதமான குளியல்களும் சரீரத்திற்குரிய சடங்குகளே தவிர வேறொன்றும் இல்லை. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் செய்வதற்கு கட்டளையிடப்பட்டது. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த படைப்பு சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளந்தாளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே முறை மகா பரிசுத்த இடத்திற்குள் நுழைந்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி என்றால், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீசுத்தம் உண்டாக பரிசுத்தப்படுத்தும் என்றான். நித்திய ஆவியானவராலே தம்மை தாமே பழுதில்லாத பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களுடைய மனச்சாட்சியை செத்த செயல்கள் இல்லாமல் சுத்திகரிப்பது
எவ்வளவு நிச்சயம்! ஆகவே முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நீக்குவதற்காக அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரணசாசனம் உண்டோ அங்கேயே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி என்றால், மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கும்போது அதற்கு பயன் இல்லையே. அப்படியே முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் உறுதி செய்யப்படவில்லை. எப்படி என்றால், மோசே நியாயப்பிரமாணத்தினால் எல்லா மக்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு முடியோடும் ஈசோப்போடும் எடுத்து புத்தகத்தின் மேலும் மக்கள் எல்லோர் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய எல்லா பணிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி ஏறக்குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆகவே பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியவைகள். அப்படியே உண்மையான பரிசுத்த இடத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்ட பரிசுத்த இடத்திலே கிறிஸ்துவானவர் நுழையாமல் பரலோகத்திலே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்வதற்காக நுழைந்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் மற்றவர்களுடைய இரத்தத்தோடு ஒவ்வொரு வருடமும் பரிசுத்த இடத்திற்குள் நுழைவது போல அவர் அநேக முறை தம்மை பலியிடுவதற்காக நுழையவில்லை. அப்படியிருந்தால் உலகம் உண்டானது முதல் அவர் அநேக முறை பாடுபட வேண்டியதாக இருக்குவே. அப்படி இல்லை. அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்க இந்த கடைசி காலத்தில் ஒரே முறை வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே முறை இறப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக ஒரே முறை பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு பெட்சிப்பையின் அருளும்படி இரண்டாவது முறை பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இல்லாமல் அவைகளின் நிழலாக மட்டும் இருக்கிறதினால் ஒவ்வொரு வருடமும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒருபோதும் ஊர்ணப்படுத்தாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒருமுறை சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனச்சாட்சி அவர்களுக்கு இல்லாததினால் அந்த பலிகளை செலுத்துகிறது. செலுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தாததினால் பாவங்கள் உண்டு என்று அவைகளினாலே ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியாதே. ஆகவே அவர் உலகத்திற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினே. சர்வாங்க தகன பலிகளும் பாவ விவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது இல்லை என்று அப்பொழுது நான், தேவனே உம்முடைய விருப்பத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார்.
நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேலே சொன்னது போல பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது இல்லை என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய விருப்பத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்காக முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே முறை பலியிடப்பட்டதினாலே அந்த விருப்பத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் தினம்தோறும் ஆராதனை செய்கிறவனாகவும் பாவங்களை ஒருபோதும் நிவர்த்தி செய்ய முடியாத ஒரே விதமான பலிகளை அநேக முறை செலுத்தி வருகிறவனாகவும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி எண்கண்கைக்கும் தேவனுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய எதிரிகளை நமது பாதத்தின் கீழே போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். இதைப் பற்றி பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி என்றால், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு செய்யும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய கட்டளைகளை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை வைத்த பின்பு, அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்திற்காக பலி செலுத்தப்படுவது இல்லை. ஆகவே சகோதரர்களே, நாம் பரிசுத்த இடத்தில் நுழைவதற்கு இயேசுவானவர் தமது சரீரமாகிய திரையின் வழியாக புதியதும் ஜீவனுமான வழியை நமக்கு உண்டு பண்ணினதினால், அந்த வழியாக நுழைவதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறதுனாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான பிரதான ஆசாரியர்கள் ஒருவர் நமக்கு இருக்கிறதினாலும், தீய மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த தண்ணீரினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருப்போம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நல்ல செய்கைகளுக்கும் நாம் ஏவப்படுவதற்காக ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். நாட்கள் நெருங்கி வருகிறதை எவ்வளவாக பார்க்கிறீர்களோ அவ்வளவாக புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களுக்காக செலுத்தப்படும் வேறொரு பலி இனி இல்லாமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்ப்பதும் எதிரிகளை அழிக்கும் கோபத்தின் தண்டனையுமே இருக்கும். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று நினைத்து கிருபையின் ஆவியை அவமதிக்கிறவன் எவ்வளவு கொடிய தண்டனைக்கு தகுதியானவனாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழிவாங்குதல் என்னுடையது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய மக்களை நியாயந்தீர்ப்பார் என்றும் சொன்னவர் யார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. முன்னில நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய அதிக போராட்டத்தை சகித்தீர்களே. மின்றைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டது மட்டும் இல்லாமல்
அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கும்போது நீங்கள் என்னை குறித்து பரிதாபப்பட்டதுமில்லாமல் பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சொத்து உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்களுடைய ஆஸ்திகளையும் சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகவே அதிக பலனை தரும் உங்களுடைய தைரியத்தை விட்டுவிடாமல் இருங்கள். நீங்கள் தேவனுடைய விருப்பத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் செய்யார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான் என்றால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இருக்காது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாக இருக்காமல் ஆத்துமாவை காக்க விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாக காணப்படுகிறவைகள் காணப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை விட மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவருடைய காணிக்கைகளைப் பற்றி தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணமடையாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டதினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது முடியாத காரியம். ஏனென்றால் தேவனிடம் சேருகிறவன் அவர் இருக்கிறார் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா அவனுடைய நாட்களிலே பார்க்காதவைகளைப் பற்றி தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தியுள்ளவனாக தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு கப்பலை உண்டாக்கினான். அதனாலே அவன் உலகம் தண்டனைக்குரியது என்று முடிவு செய்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு வாரிசானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் உரிமை பங்காக பெறப்போகிற இடத்திற்கு போக அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் எதுவென்று தெரியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அந்நியனைப் போல வாழ்ந்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் வாரிசாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனென்றால் தேவனே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பிலன் பெற்று வயதானவளாக இருந்தும் குழந்தை பெற்றாள். எனவே சரீரம் செத்தவன் என்று நினைக்கப்படும். ஒருவனாலே வானத்தில் உள்ள அதிகமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்காயில் உள்ள எண்ண முடியாத மணலைப் போலவும் அதிக மக்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை பெறாமல் தூவத்திலே அவைகளை பார்த்து நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சொந்த தேசத்தை தேடிப்போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நிலைத்தார்கள் என்றால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு நேரம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதைவிட மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகவே தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்லப்பட வெட்கப்படுவது இல்லை.
அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாக. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்டபோது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கிடம் உன் வம்சம் விளங்கும் என்று அவனிடம் சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று நினைத்து தன்னுடைய ஒரே மகனை பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பொப்பனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருகின்ற காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரணகாலத்தில் யோசேப்பினுடைய குமாரர்கள் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முளையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன்னுடைய கடைசி காலத்தில் பேசி தன் எலும்புகளை தங்களோடு எடுத்துக்கொண்டு போக கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்தபோது அவனுடைய பெற்றோர் அவளை அழகான குழந்தை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதங்கள் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து நிலையில்லாத சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட தேவனுடைய மக்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை விட கிறிஸ்துவுக்காக வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று நினைத்தான். விசுவாசத்தினாலே அவன் கண்ணுக்கு தெரியாதவரை காண்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே தலைப்பிள்ளைகளை கொல்லுகிறவன் இஸ்ரவேலரை தொடாமல் இருக்க அவன் அஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் செங்கடலை உலர்ந்த தரையை கடந்து போவதைப் போல கடந்து போனார்கள். எகிப்தியரும் அப்படி கடந்து போக துணிந்து மூழ்கி போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாட்கள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாத் என்னும் வேசி வேவுகாரர்களை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு சேர்ந்து அழிந்து போகாமல் இருந்தாள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாரா, சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமென்றால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அக்கினியின் கோபத்தை அணைத்தார்கள், பட்டயத்திற்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியர்களுடைய படைகளை முறியடித்தார்கள். பெண்கள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர் தெழுதலை அடைவதற்கு விடுதலை பெற சம்மதிக்காமல் பாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் சிறைக்காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியப்பட்டார்கள், வாளால் அறுக்கப்பட்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோல்களையும் வெள்ளாட்டு தோல்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு தகுதியாக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலும் மலைகளிலும் குறைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறி அலைந்தார்கள். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்று கொள்ளாமற் போனார்கள். நாம் இல்லாமல் அவர்கள் பூரணர்களாகாதபடி விசேஷித்த நன்மையானதை
தேவன் நமக்காக முன்னதாகவே நியமித்திருந்தார். ஆகவே மேகத்தைப் போல இத்தனை அதிகமான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான எல்லாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம். அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை நினைக்காமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். ஆகவே நீங்கள் மனம் தளர்ந்தவர்களாக உங்களுடைய ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாமல் இருக்க தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இந்த விதமான வெறுக்கத்தக்க காரியங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாக போராடுவதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்தெளிர்க்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய கண்டிப்பை அற்பமாக நினைக்காதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனை நேசிக்கிறாரோ அவனை அவர் கண்டித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று குழந்தைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதிகளை மறந்தீர்கள். நீங்கள் கண்டிக்கப்படுவதை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை பிள்ளைகளாக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் கண்டிக்காத பிள்ளைகள் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் கண்டிப்பு உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாமல் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை கண்டிக்கும்போது அவர்களுக்கு நாம் பயந்து நடந்திருக்க நாம் பிழைப்பதற்காக ஆவிகளின் பிதாவிற்கு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நல்லதென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் கண்டித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாவதற்காக நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை கண்டிக்கிறார். எந்த கண்டித்தலும் தற்காலத்தில் சந்தோஷமாக இல்லாமல் துக்கமாக இருக்கும். ஆனாலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகவே நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமித்தி முடமாக இருக்கிறது பலவீனமாகி போகாமல் குணமாவதற்காக உங்களுடைய பாதங்களுக்கு வழிகளை சீர்படுத்துங்கள். எல்லோரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் விரும்புங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாமல் இருக்கவும் எந்த ஒரு கசப்பான முளைத்து எழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாமல் இருக்கவும் ஒருவனும் வேசிக்கல்லனாரும் ஒருமேற உணவிற்காக தன் புத்திரசிகாரத்தை விற்று போட்ட ஏசாவைப் போல சீர்கெட்டவனாகவும் ராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் பின்பதாக அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் தகுதியற்றவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கிலி பற்றி எரிகிற மலையினிடமும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடமும் எக்கால முழக்கத்திலிடமும் வார்த்தைகளுடைய சத்தத்திலிடமும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடி வேண்டிக் கொண்டார்கள். ஏனென்றால் ஒரு மிருகமானாலும் மலையை தொட்டால் அது கல்லெறியப்பட்டு அல்லது அம்பினால் எய்யப்பட்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க முடியாமல் இருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லும் அளவிற்கு அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. நீங்களோ சீயோன் மலையினிடமும்
ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடமும் 1000 தேவ தூதர்களிடமும் பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற தலைப்பிள்ளைகளின் சர்வ சங்கமாகிய சபையினிடமும் எல்லோருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடமும் பூரணர்களாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடமும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடமும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை விட நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடமும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் கவனிக்க மாட்டோம் என்று விளராமல் இருக்க எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் பூமியிலே பேசினவருக்கு கவனிக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணினது. இன்னும் ஒரு முறை நான் பூமியை மட்டுமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு முறை என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருப்பதற்காக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போகும் என்பதை குறிக்கிறது. ஆகவே அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்வதற்காக கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் சுட்டெரிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. சகோதர அன்பு நிலைத்திருக்கட்டும். அந்நியர்களை உபசரிக்க மறக்காதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதர்களையும் உபசரித்ததுண்டு. சிறைச்சாலையில் இருக்கிறவர்களோடு நீங்களும் சிறைச்சாலையிலே இருக்கிறவர்களைப் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். அவர்களுடைய சரீரங்களைப் போல உங்களுடைய சரீரங்களும் தீங்கு அனுபவித்ததாக நினைத்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். திருமணம் எல்லோருக்குள்ளும் கனமுள்ளதாகவும் பரிசுத்தமாகவும் இருப்பதாக வேசிக்கலர்களையும் விபசாரக்காரர்களையும் தேவன் நியாயந்தீர்ப்பார். நீங்கள் பலாசை இல்லாதவர்களாக நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளே போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியத்தோடு கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர், நான் பயப்பட மாட்டேன். மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவவசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாக சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைந்து திரியாமல் இருங்கள். உணவு பொருட்களால் இல்லை, கிருபையினாலே இருதயம் உறுதிப்படுத்தப்படுகிறது. நல்லது உணவு பொருட்களால் பயனில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அங்குள்ளவைகளை சாப்பிடுகிறதற்கு ஆசரிப்பு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் ஆவங்களுக்காக பரிசுத்த இடத்திற்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் முகாமுக்கு வெளியே சுட்டெரிக்கப்படும். அப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மக்களை பரிசுத்தம் பண்ணுவதற்காக நகர வாசலுக்கு வெளியே பாடுகள் பட்டார். ஆகவே நாம் அவருடைய நிந்தையை சுமந்து முகாமிற்கு வெளியே அவரிடம் புறப்பட்டு போவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே விரும்பி தேடுகிறோம். ஆகவே அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்துவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறக்காமல் இருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். உங்களை கடத்துகிறவர்கள் உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறதினால்
அவர்கள் துக்கத்தோடு இல்லை, சந்தோஷத்தோடு அதை செய்வதற்காக அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருங்கள். அவர்கள் துக்கத்தோடு அதை செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நாங்கள் நல்ல மனச்சாட்சி உள்ளவர்களாக எல்லாவற்றிலும் யோக்கியமாக நடக்க விரும்புகிறோம் என்று உறுதியாக நம்புகிறோம். நான் மிகவும் சிக்கமாக உங்களிடம் வருவதற்கு நீங்கள் தேவனை வேண்டிக் கொள்ளும்படி உங்களை அதிகமாக கேட்டுக்கொள்ளுகிறேன். நித்திய உடன்படிக்கையின் பத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழும்பி வரப்பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய விருப்பத்தின்படி செய்ய உங்களை எல்லாவிதமான நல்ல செய்கையிலும் தகுதி உள்ளவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சகோதரர்களே, நான் சுருக்கமாக உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ள உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அவன் சீக்கிரமாக வந்தால் நான் அவனோடு கூட வந்து உங்களை பார்ப்பேன். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் எல்லோரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.